Hi students, welcome to VB Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது CBSE 8th standard 6th chapter square and square root exercise 6.1 8th. Express 49 as the sum of 7 odd numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 8th sum பார்த்தீங்கன்னா 7th sumோட reverse format நம்ம சொல்லலாம். இப்போ 49 இருக்கு. 49 பார்த்தீங்கன்னா எதனோட ஸ்கொயர்ட் அப்படின்னா 7 ஓட ஸ்கொயர். 7 ஸ்கொயர் பண்ணாதான் நம்மளுக்கு 49 கிடைக்கும். அப்போ 7 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது n ஸ்கொயர்ட் ஃபார்முலா. 7 ஆட் நம்பர்ஸ் கண்டினியூஸா வரணும், அந்த ஸ்கொயர் பண்ணா 49 நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 7 ஆட் நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus 30. இப்போ இந்த 7 ஆட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7. அப்போ அந்த 7 ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 49. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸ்பிரஸ் 121 ஆஸ் த சம் ஆஃப் 11 ஆட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 121ங்கிறது 11 ஸ்கொயரோட ஆன்சர். அப்போ நம்மளுக்கு எத்தனை ஆட் நம்பர்ஸ் வரணும் பார்த்தீங்கன்னா 11 ஆட் நம்பர்ஸ் வரணும். இங்கே எழுதிக்கலாம். 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus 13 plus 15 plus 17 plus 19 plus 21. இங்கே 11 ஆட் நம்பர்ஸ் நம்ம கண்டினியூஸா எழுதியிருக்கோம். அதாவது நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா 121 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது 9th sum. How many numbers lie between the square of the following numbers கொடுத்திருக்காங்க. 11 and 13 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர நம்பரை என்னன்னு, நெக்ஸ்ட் வர நம்பரை n+1 எடுத்துக்கலாம். ரெண்டு நம்பரும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் தான் இருக்கணும். இப்போ பாருங்க 25 and 26, 99 and 100. அப்போ இது என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த நம்பர் n+1. How many numbers lies between the square of the following numbers? அதாவது இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 12 ஸ்கொயர் and 13 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் எடுக்கும், 13 ஸ்கொயர் எடுக்கும். இன் பிட்வீன்ல எத்தனை நம்பர்ஸ் வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனோட ஃபார்முலா வந்து 2n. இப்போ 2 இன்ட்டு என்னங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கு? 12, 24. இப்போ 12 ஸ்கொயர் எடுக்கும், 13 ஸ்கொயர் எடுக்கும். இன் பிட்வீன்ல 24 நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 25 and 26 கொடுத்துருக்காங்க. ஸோ இது n, இது n+1. அப்போ 25 ஸ்கொயர் அண்டு 26 ஸ்கொயர். இன் பிட்வீன்ல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதனோட ஃபார்முலா 2n. அப்போ 2 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 50. அப்போ 25 ஸ்கொயர் இருக்கும், 26 ஸ்கொயர் இருக்கும். இன் பிட்வீன்ல 50 நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 99 அண்ட் 100. ஸோ இது n, இது n+1. இப்போ 99 ஸ்கொயர் அண்ட் 100 ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் 2n. இப்போ 2 இன்ட்டு 99, என்னங்கிறது 99, 198. இப்போ 9 ஸ்கொயர் இருக்கும், 100 ஸ்கொயர் இருக்கும். இன் பிட்வீன்ல 198 நம்பர்ஸ் இருக்கு. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.